எப்படிங்க? போய்கிட்டே பேசலாமா? போலாமாங்க? போலாமே. அண்ணாச்சிக்கிட்ட இந்த பணத்தை கொண்டு கொடுத்துரு. சரிங்க. சரி. என்ன மாமா, அடுத்த நாளே அவனை சாட்சிலான்னு சொன்னீங்க. ஒரு வாரம் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல. அந்த கார்த்தி பையில முடிக்காம விட்டதுல ஒரு கணக்கு இருக்கு மருமகனே. அன்னைக்கு நைட்டு நான் சொன்ன மாதிரி ஆளுகளை இறக்கிட்டேன். ஆனா அப்பதான் யோசிச்ச மருமகனே, நம்ம ஊருக்காரங்க வில்லங்க முடிச்சவங்க வெளியூருக்காரனே வச்சு செஞ்சா கூட ஆளு யாருன்னு தெரியக்கூடாதுன்னு தர்மா வெளியூர்காரனை வச்சு செஞ்சு விட்டான்னு உங்களை தான் சொல்லுவாங்க. மாமா, ஆளுக்கு 500 ரூபா காசும் பிரியாணி போட்டமும் கொடுத்தா அவங்க அதே வாயால நம்மள பெருமையாவும் சொல்லுவானுங்க. தப்பு கணக்கு போடுறீங்க மருமகனே, ரொம்ப தப்பு கணக்கு போடுறீங்க. அதே காசும் பிரியாணி பொட்டலமும் எல்லா கட்சிக்காரன் தானே தர்றேன். ஒவ்வொருத்தங்கிட்டையும் 10 கட்சிக்கார வேட்டி இருக்கு. நம்ம யாருன்னு நம்மளை விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும் மருமகனே. அதான் அந்த கார்த்தி பயல கொஞ்ச நாளைக்கு விட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு நாள் குறிச்சாச்சு. நம்புங்க மருமகனே, அந்த கார்த்திக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். பாத்தீங்களா? நல்ல சகுனம். என்னடா அண்ணே, நீங்க எனக்கு ஒரு போட்டோ அனுப்புனீங்களா? அவன் சிவன் கோயில் கிட்ட இருந்து இப்பதானே ஒரு பொண்ணை வச்சுட்டு பைக்ல போறான். ரைட்டு. சகுனம் நல்லா இருக்கு, அவனை முடிச்சு விட்டுருங்க. சரிண்ணே. மருமகனே, கார்த்தி ஒரு பொண்ணு கூட ராஜபாளையம் ரோட்ல போயிட்டு இருக்கானா. பொம்பளை புள்ளியோட போகும்போது ஏதாவது பண்ணுமா? வேற வழியே இல்ல மருமகனே, மறுபடியும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. என்ன மருமகனே, நமக்கு சம்பந்தம் இல்லாத புள்ளைய காப்பாத்த நினைக்கிறீங்களா? அட நீங்க வேற மாமா, பொம்பளை புள்ளியான்னு உங்க ஆளுங்க அரைகுறையா வேலையை வச்சிட போறானுங்க. அது ஒரு சாட்சியா அனாதையா சுத்திக்கிட்டு தெரியும். 2 பேரும் சேர்த்து அறுத்து போட சொல்லுங்க மாமா. போன போடுங்க. சொல்லுங்க மாவட்டா. சொக்கையா, நான் சொல்றதை மட்டும் நல்லா கேட்டுக்க. அப்படியா? நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. ஏய், எங்கடா இருக்கீங்க எல்லாரும்? ஏங்க, இம்பிட்டு அழகா இருக்கீங்க. காலேஜ் படிக்கும்போது பயல எல்லாம் தேடி தேடி வந்து பேசியிருப்பாங்களே. பேசுவாங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனா நான் தான் யார்கிட்டயும் அவ்வளவா பேசினது இல்ல. 4 வார்த்தை தாங்க பேசுவேன். அடுத்த செகண்டே ஐ லவ் யூ சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் அதுக்கு என்ன சொல்லுவேன்? சாரிப்பா, எனக்கு லவ் பண்றதுக்கு டைம் இல்ல, நீ வேற ஆளை பாத்துக்கோன்னு. அப்படியும் கேக்கலனா? அப்பயும் கேட்கலனா செருப்பு கட்டிட வேண்டியதுதான். என்ன பண்றது மிஸ்டர் வைட்? எல்லாரும் உங்களை மாதிரி ஜெம்மா இருக்க மாட்டாங்கல்ல.
DN84W678. ஏய் அண்ணா அண்ணா அவன் கிளம்பிட்டான். சரிண்ணா. ரோட்ட மறிங்க. சரிண்ணா. ஆ? சரி நான் சொன்ன மாதிரி பொருளோட அவன் அங்கங்க நில்லுங்க. சரிண்ணா. கிளம்புங்கடா. சரிண்ணே வாடா போலாம் அண்ணா ஏய் அண்ணா நீ அந்த ட்ரம்ம தூக்கி இங்க போடுறா. டேய் நீ சரிண்ணா. அந்த ட்ரம்ம தூக்கி இங்க போடு. ரோட்ட குறுக்க மறிங்கடா. போங்கடா வேகமா. வாடா வாடா புறா புறா அந்த வீடா வீடா அப்படி அப்படி போடுறா டேய் அந்த கட்டையறா டேய் இந்த ஒரு கம்ப போடுறா. இந்த பக்கம் சீக்கிரம் வேலை அந்த இத பக்கம் தாண்டி எப்படி போறான்னு பாப்போம். அதுதான் ஏய் பாத்து ஏய் வேகமா போய் அந்த கடையை தூக்கி போடுடா. வாடா புறா சொல்லுங்கண்ணே நான் சொன்ன மாதிரி அங்கங்க அவன் பொருளோட போய் நில்லுங்கடா. போங்கடா வேகமா. சரி சரிண்ணே ஏய் அவனை விட்டுற கூடாதுடா. சரிண்ணே வாடா மாவட்டம் வண்டி நம்பரு டீட்டெயிலு எல்லாம் இப்பதான் அனுப்பி விட்டாங்க. பார்த்துட்டேன். ஆமா மாவட்டம் கூட ஏதோ பொண்ணு வருதுன்னு சொன்னான். என்ன மாவட்டம் ரூபாய்க்கு 2 கொலை செய்யறவங்க நாங்க. பொண்ணுன்னா இறக்கப்பட்டு விட்டுருவோமா? முடிச்சிடுற மாவட்டம். மாவட்டம் ஒண்ணு கவலைப்படாதீங்க மாவட்டம். நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் போன் பண்றேன். ஐயோ ஐயோ மேடத்தை காணுமே. ஒருவேளை கோச்சிட்டு போயிட்டாங்களோ? ஃபோன் பண்ணி பார்ப்போம். The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. என்னது நாட் ரீச்சபிள்? மறுபடியும் பண்ணி பார்ப்போம். எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை மதுரைக்கு போயிருப்பாங்களோ? வந்துட்டான் பார். ஏய் போடுடா. வண்டியை போடுறா. போறான். ஏய் வந்தான்டா. டேய் இங்க வா. வந்தா. ஏய் அப்ஸ்டாண்டா. சே. ஏய் வாங்கடா. வாங்கடா. அண்ணே அந்த பொண்ணோட அவன் தப்பிச்சு போயிட்டானே. சரிடா நீ அவனை ஃபாலோ பண்றா. சரிண்ணே. டேய் இத ஃபுல்லா க்ளீன் பண்றா. டேய் இல்ல எடுடா. என்னாச்சு சொக்கையா? வேலையை முடிச்சிட்டீங்களா? இல்ல மாவட்டம்
நாம போட்ட ஸ்கெட்ச் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துகிட்டே இருந்தான், டக்குன்னு ரூட்டை மாத்திட்டான். அப்படியா? ஒருவேளை ஊருக்குள்ள போயிட்டானோ? சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க அங்கேயே இருங்க, நான் கூப்பிடுறேன். சரி மாவட்டம். மிஸ்டர் ஒயிட், நம்ம ராஜபாளையம்ல போகணும். ஆமாங்க, நம்ம ராஜபாளையம் தான் போறோம். இது ஒரு சின்ன ஷார்ட்கட்டு. போற வழியில எனக்கு ஒரு 2 நிமிஷம் ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு அப்படியே போயிடும். என்னங்க உங்களுக்கு சந்தேகமா இருக்கா, இல்ல வண்டியை மெயின் ரோட்டு பக்கமே விட்டுருவா? என்ன செக் பண்றீங்களா? உங்களை நம்பி எங்க வேணாலும் வரலாம், நீங்க போங்க. டேய், என்னடா கால் டப்பாவை போடாம அரை டப்பாவை போடுறா? போடுறேன், நீ திங்கிற வேலையை பாரு. ஈயெல்லாம் நல்லா ஓட்டி விடலாம்ல. அவன் செஞ்சுட்டு தான் என்ன இருக்காங்க, உன் வேலையை பாரியா. பொண்ணு சட்டு புட்டுன்னு போட்டு கொடுண்ணே. வணக்கம்பா. வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? யாரை தேடுறான்? இந்த கார்த்தி பையன் ஒருவேளை கடப்புல இருப்பானோ? வாங்குங்க, வாங்குங்க. 1 கிலோ மிச்சர். வாங்க வாங்க. கடவுள பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாங்கிக்கங்க, நல்லா இருக்கேன். காலக்கானமே கூட ஒரு 1/4 கிலோ சேர்த்து வாங்க வேண்டியதுதானே? சிறுவங்களுக்கு எடுத்துட்டு வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே. வாங்கிக்கங்க. போன பிடிச்சிட்டு சொல்றா. அண்ணே, கார்த்தி கடையில இல்லண்ணே. நல்லா பாத்தியாடா? கடையில யாருமே கிடையாது. கடையில வேலை பாக்குறவங்க அது இல்லாம இன்னொரு பையன் தான் இருக்காங்க. அவங்க அப்பா கூட இல்ல. டேய், அவன் அப்பா அவன் கடை பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். நீ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க அவனோட ஃப்ரெண்டோட கடையில போய் பாரு. நம்ம பால் பாண்டி அங்கதானே இருக்கான். கார்த்தி திரும்ப ஊருக்குள்ள வரவே இல்ல. நம்ம ஆளுங்க 20 பேருக்கு அங்க இங்கன்னு பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஊருக்குள்ள வந்தாங்கன்னா உடனே உங்களுக்கு தகவல் வரும். இன்னைக்குள்ள அவன் ஜோலியை முடிச்சிருவோம்னே. டேய், அவன் குரூப்ல உன்னை யாரும் பார்க்காத மாதிரி பார்த்துக்கோ. அவனை பார்த்தா மட்டும் தகவல் சொல்லு. உங்கால நானே பொய்யா சொல்ல போறேன். எப்படி அவனை பிடிச்சிருவோம்னே? நே சிக்னல் கிடைக்கலண்ணே. இந்த வரண்ணே. தர்மா ஆடுகளா இருப்பானுங்களோ? எதுக்கு நம்ம பயலுகளை வர சொல்லிடுவோம். டேய், நம்ம பயலுக்கு போறாத்தையும் கூப்பிடுறான். கார்த்திய இந்த தர்ம ஆளுக சுத்து போடுற மாதிரி தெரியுதுடா. ஆமாண்டா. சீக்கிரம் ரெடி பண்ணுங்கடா. கார்த்திக்கு சொல்லணுமே. ஏய் கார்த்தி, போன் எடுறா. டேய்,
வணக்கம் மாவட்டம். வணக்கம் சொக்கையா. என்ன சொக்கையா, கை மேல ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சும் கோட்டை விட்டீங்களே. அவன் ஆள் நல்ல நெளிவு சுருவி தெரிஞ்சவன். தூரத்துல நம்ம செட்டப் பார்த்ததும் டக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டான். பொம்பளை புள்ளியோட போறவன் அவ்வளவு விவரமெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டான். அது ஒதுக்குப்புறமான பாதை, தனியா இருக்கலாமேன்னு போயிருப்பான். உங்க ஆளுங்க 4-8 ஓடி இருந்தா அவனை ஈஸியா பிடிச்சிருக்கலாம். சொக்கையா, ஏன் மருமகன் தான். சின்ன மாவட்டமா? மருமகனே, வண்டியில இருக்குல்ல, அதை எடுங்க. மாவட்டம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நம்ம பசங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தாச்சு. நம்ம பசங்க எங்கேயும் போக மாட்டாங்க. நம்ம ஆள்ல ஒருத்தன் அந்த பாதை வழியா அவனை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். அவன் எங்க போனாலும் சரி அவனை அங்கேயே வச்சு தூக்கிடலாம். ஓவரா குடிச்சு விட்டு மட்டைக்கிட்ட ஆயிட போறானுங்க. மாவட்டம் சின்ன மாவட்டத்துக்கிட்ட நம்மளை பத்தி சொல்லுங்க. இந்த சொக்கையாவுக்கு வாக்கு தான் ரொம்ப முக்கியம். வேலை முடியணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் அப்புறம்தான். இந்த ரோட்டு வழியா வந்தா நாங்க தூக்குவோம். அவன் ராஜபாளைய ரூட்ல தான் போயிருக்கான். அவனை ஃபாலோ பண்ணி போயிருக்காங்களே, அவங்க கூட 6 பேர் போயிருக்காங்க. அங்க வாய்ப்பு கிடைச்சா அங்கேயே முடிச்சு விட்டுருவோம். நம்மளை பத்தி சொல்லுங்க மாவட்டம், சின்ன மாவட்டத்துக்கிட்ட. நான் சொல்லல, நல்ல செய்கைக்காரர் அவரு. அதெல்லாம் சரியா செஞ்சு விடுவாங்க. இந்த சொக்கையா நம்பி ஒரு வேலை கொடுத்தா சோடையே போகாது. சரி சொக்கையா, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திப்போம். நான் வர்றேன். ரைட்டு மாவட்டம். மருமகனே, கிளம்பலாம். இப்படி ஒரு இடத்துல ஒரு கோவிலா? ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆமா, இங்கேயும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த சாமிக்கு பேரு வரம் தரும் முருகன். ம்? ஓ. வாங்க. ம். எனக்கு இந்த கோயில்ல ஒரு சின்ன வேண்டுதல் இருக்குங்க. அப்படியா? ஆமாங்க. என்ன வரும்? அது என்ன வேண்டுதல்னா, நான் பாருங்களேன், மறந்தே போயிட்டேன். வேண்டுதலை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுல்ல? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வாங்க, நான் சொல்றேன். வாங்க. வாவ். அங்க பாத்தீங்களா, நம்ம ஊர் கோபுரம் தெரியுது. ஆமா. அப்பனே முருகா. வாவ். ஏங்க, அங்க பாருங்க. என்னது அது? இந்த கோயிலோட விசேஷமே இந்த கல்லுக தான். நம்ம வேண்டுதலை நல்லா வாய் விட்டு சத்தமா சொல்லிக்கிட்டு, இதோ இந்த பாத்தீங்களா கோபுரம் மாதிரி இந்த கல்லுகள்லாம், அதே மாதிரி 6 கல்லை அடுக்கி வைக்கணும். அப்படி அடுக்கி வைக்கும்போது ஒரு கல்லு கூட கீழே விழக்கூடாது. விழுந்துட்டா வேண்டுதல் பலிக்காது.
அச்சச்சோ. வாங்க. ஆ. அப்பனே முருகா, முருகா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேரு மகாலட்சுமி. நல்ல பொண்ணு. அவங்க மனசுக்குள்ள ஏதேதோ பிரச்சனையெல்லாம் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ராஜபாளையம் போறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மனசுல என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதை அப்படியே நிறைவேற்றி வைப்பா. பாத்தீங்களா எப்படி ஒரு கல்லு கூட கீழே விழல. ஏங்க நீங்க போற விஷயம் கண்டிப்பா சக்சஸ் தாங்க.